இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கொரியர் வந்துட்டுருக்கு. அந்த கொரியர் ஃபஸ்ட்டு வாங்கிக்குவோம். வாங்கிட்டு அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த கொரியர் வந்து ரொம்ப 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 நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் அதில் இருக்குது. இது கொரியரா? எஸ், கொரியர். வெயிட் வெயிட் வெயிட். ஸோ கொரியர் கையில் வாங்கிட்டேன். அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எஸ், இந்த கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிம்ராஸ் கலெக்ஷன். ஸோ இவங்கள்ட்ட தான் நான் டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெஸ்டர்ன் டாப் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதே அவங்க வந்து நேற்று மத்தியானம் வந்து நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இதை டெலிவரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மதியானம் என் கைக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி ஃபாஸ்ட் டெலிவரி கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது, நாங்கள் அமுச்சுவிட்ட பீஸே அமுச்சுட்ருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சேனலோட லிங்க் எடுத்து நம்மளோட சேனலில் வைக்கிறேன். யாருக்காச்சும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரேட் ரீசனாக தான் இருக்குது. ரீசன் ரேட்டில் தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லை. எனக்கு வந்து ஒருத்தர் இருந்தனால தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நானே இது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இதே வந்து தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போகும்போது 950 என்னமோ இதே கிளாத்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதே கிளாத்தில் அதே மாடலில் அதே இதில் வந்து நான் இப்போ 500க்கு வாங்கியிருக்கேன். கலர் மட்டும் வேறு. சரிங்களா? அதனால் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக நான் அவங்கள்ட்டே வாங்கலான் இருக்கேன். என்னங்க நேற்று போட்டால் இன்றைக்கி வந்துடுது, கொஞ்சம் 4-5 ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாருங்கள். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு கத்திரி எங்கப்பா, கத்திரியை வச்சு வெட்டிடும். ஏன்னா வீடியோ பிடிக்க ஆள் இல்லை. டைப்பட் வேறு இதாகிடுச்சா. நான் வந்து பிளாக் கலர் ஒன்று, நகாப்பழ கலர் ஒன்று, அப்புறம் ஒயிட் ஒன்று போட்டிருந்தேன். 3மே அவங்க பேட்சப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்களான்னு பார்ப்போம். சேம் கிளாத் தான் அனுப்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல. சரிங்க, ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்குவோம் அவசரத்தில். செம்ம ஆர்வமாக இருக்கேன்னா. சேம் நவாப்பழ கலெக்ஷன் பில் அனுப்பிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டியோட நவாப்பழ கலர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கிளாத்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த கலரில், அது என்ன, நேவி ப்ளூ கலரில் நான் வேர் பண்ணியிருந்தேன் போன வாரம் கூட. அதே கிளாத்து, அதே மாடலான்னு பார்த்துப்போம். இது ஒன்று. அடுத்து பிளாக் ஒன்று போட்டேன். அதுவுமே பிளாக்கு எடுக்கிறதுக்குள்ளே கலண்டிடுச்சு. சரி, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் நான் போட்ட மாடல் இது ஃபஸ்ட்டு இது பண்ண மாதிரி இல்லை. இந்த இடத்துல அங்கே வந்து இது கொடுத்துருப்பாங்க. இது ஒரு வேறு டைப் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஃபீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை, இது ஏதோ ஓவர் கோட் மாதிரி இருக்குது. சரிங்களா? 2 பக்கம் வந்து இப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி. அப்புறம் கீழெல்லாம் வந்து நான் என்ன வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு கீழே வந்து ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு. சரிங்களா? வேறு ஒன்றும் பெருசாக அந்த கிளாத்தில் இருக்கிற மாதிரி தான் பின்னாடி நாட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க.
அப்புறம் அதில் வந்து இந்த இடத்துல எலாஸ்டிக் வரும், இதில் இல்லை. மொத்தத்தில் இது வேறு மாடல். நான் வந்து இந்த பேக்கை பார்த்தங்காட்டி அதுன்னு நினச்சிட்டேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த கிளாத்து நல்லா தான் இருக்குது. பிளாக் கலருங்கனால நம்ம எப்பயுமே பிளாக் விரும்புவோம், அதனால் இது ஓகே. அடுத்து வந்து இது வந்து ஒரு சாண்டல் கலர் மாதிரி. இதுக்குமே இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கை பார்த்துட்டு தான் நான் அதே கிளாத்துன்னு நினச்சிட்டேன். ஸோ இது பயங்கர வெயிட்டாக இருக்குது. இது வந்து வேறு மாடல் மாதிரி இருக்குது. என்னென்னா இந்த இடத்துல எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் நம்மளுக்கு ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி. சரிங்களா? அந்த கிளாத்தில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. இது கூட ஓகேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இது ஏதோ பலூன் மாதிரி இந்த இடத்துல. சரி, இது ஒரு வேறு மாடல். நான் தான் எல்லாம் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டே எல்லாம் ஒரே மாதிரி போட்டேன்னு. ஸோ இதுவுமே வேறு மாடல் தான். ஆனால் கைக்கிட்ட மட்டும் இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து பஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு வந்து பின்னாடி நாட் கொடுக்கல, எலாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், எலாஸ்டிக். ஓகே, இது ஓகே எனக்கு தோணுது. எல்லாம் நான் எக்ஸல் தான் போட்டேன். இதுதான் நம்மளோட பில்லு. 1500 வாங்கின பில். நல்லா இருந்துச்சுன்னா இவங்கள்ட்டே போட்டுக்கலாம். இது நான் வந்து ஃபேவரட்டாக இதில் பிளாக் எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இதுக்காக தான் நான் போட்டேனே. மித்தது எல்லாமே இது பிளாக் எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்து என்கிட்ட பிளாக் நிறைய இருக்கா, அதனால் சரி இது ஃப்ராக் மாதிரி இருந்துச்சு, சரி இது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஆர்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா 590 போட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ரேட் கம்மியாக தான் கொடுத்தாங்க, பரவாயில்ல. கையில் பார்த்திங்கன்னா நெட்டேடு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் வச்சு பஃப் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பெல்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பெல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே கட்டுறதுக்கு. இந்த மாதிரி கிளாத் எடுத்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் ஃபேட் ஆகாது. கீழேயும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நெட்டேடு கொடுத்துருக்குறாங்க, தெரியுதுங்களா? ரோஸ் வச்ச மாதிரி. அதாவது இதில் வந்து பெல்ட் கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, நாட் மாதிரி சைடில் இது பண்ணிக்கிறதுக்கு. சரி, ஸோ இந்த கலர் எனக்கு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். நான் இப்போ போய் போட்டு பார்க்குறேன், எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை. மோஸ்ட்லி என்கிட்ட இந்த கலர் இருக்காது, அதனால் இது போட்டேன். அப்புறம் இதுக்கு வந்து ஹேண்ட்பேக்லாம் வரல, சும்மா நாட் மாதிரி வந்துருக்கு. சாண்டல் கலர் வந்து என்கிட்ட மோஸ்ட்லி ஃபஸ்ட்லலாம் வச்சுருப்பேன் மேரேஜ்க்கு முன்னாடி. இப்போ சாண்டல் கலர் இல்லை, அதனால் இது ஒரு சாண்டல் கலர் போட்டேன். என் முகர்கட்டைக்கு சாண்டல் கலர்னால் கொஞ்சம் நல்லா இருக்குமேனு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1500 எல்லாமே கம்மி பண்ணி தான் போட்டிருக்காங்க. அதில் வந்து 590 போட்டிருக்கா, இதில் வந்து 615 போட்டிருக்கு. ஆனால் நம்மளுக்கு கொடுத்தது 500க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டிச்சிங் கொடுத்தோம்னாவே 500 வருதுங்க ஐஸ். இதுவுமே 600 போட்டிருக்கு, இதுவுமே நம்மளுக்கு 500. இதுவுமே என் ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டு போட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்கள். ஏன்னா எனக்கு நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது, கிளாத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ரெண்டாவது எனக்கே தைச்ச மாதிரி இருக்குது. இந்த இடம்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. 500க்கு பரவாயில்ல தான் நட்டுருக்கு. இதுக்கு ஒரு ஹேண்ட் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கை நம்ம தூக்குறோமோ இல்லையோ, பேக்கை வாங்கிக்கிறோம். சரிங்களா, இருங்க இதை போட்டு காட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம் பேக்கு.
சரிங்களா. நம்ம வெளியே போகிறோன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. நான் கூட நார்மலாக தான் இருக்கும். நான் அந்த பேக் வாங்கும் போது நினச்சேன். ஸோ இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குங்கிறது இதில் காமிச்சிடுறேன். சூப்பராக இருக்குது கைஸ். பின்னாடியுமே ஓப்பன் ஹேர் விட்டு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. ஷோ இப்போ தான் சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த ட்ரெஸ் போட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் தாங்க இருக்குது. நான் கூட ஆன்லைனில் வாங்குகிறோமே என்ன எப்படி இருக்க போகுதோன்னு நினச்சேன். உண்மையாக நேரில் பார்த்தது கூட இவ்வளோ ஃபிட்டிங்காக இல்லைங்க. சூப்பராக இருக்குது. பலூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஹைலைட்டே இது தான். இந்த இடத்துல வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம ஸ்டிச்சிங்கே தெரியாத மாதிரி. இதில் பார்க்க எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் நேரில் வந்து சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு நல்லா இதாக தெரியுது. கீழே வந்து ஃப்ராக் டைப்பில் இருக்குது. சரிங்களா. இப்போ இந்த பக்கம் கண்ணாடியில் காட்டுற பாருங்க. இங்கே இருங்க. பின்னாடி வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே வரைக்குமே எனக்கு இருக்குது. கை வந்து கரெக்டாக அந்த முட்டிக்கிட்ட நம்மளுக்கு வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் இல்லையா. அதே மாதிரியே இருக்குது. ஆனால் எனக்கே தைச்ச மாதிரி இருக்குது ஃப்ளீட்டெல்லாம். சரிங்களா. இங்கே ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட்பேக்காக தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் வாங்கும்போது இதில் என்னோடய மொபைல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதனால் இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருக்கனால எடுத்தேன். ஸோ சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து கழுத்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இல்லை. இப்போ வீடியோஸ்லாம் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கழுத்து பெருசாக இருந்தால் பேக் கமெண்ட் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுவுமே வராது. ஸோ ஓப்பன் ஹேர் விட்டுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்மல் போட்டோம்னா செம க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக லாங். இந்த பக்கம் பாருங்கள் ஷே சூப்பராக இருக்குல்ல. அழகா இப்படி ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு கம்மல் மட்டும் இதுக்கு மேட்சிங்காக போட்டுட்டு சிம்பிளாக கிளம்புனோன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா. தலையெல்லாம் ஒழுங்காக ஒதுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஐ எம் ஃபைன், ஹாப்பி. அமௌண்ட் வேஸ்ட் ஆகிருமோன்னு நினச்சேன். இனிமேட்டு அவங்கள்ட்ட தான் எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன். சரிங்களா. இப்போ போய்ட்டு நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு நவோப்பல கலரு. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலரு. ஆனால் நான் என்கிட்ட இருக்கிற மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸில் இந்த கலர் இருக்கவே இருக்காது. அதனால் இதை போட்டிருக்கேன். இது இப்போ போயிட்டு நான் மாற்றிட்டு அந்த க்யூட்டான கலரை போட்டு வரேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ட்ரெஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. இந்த இடத்துல வந்து சும்மா நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்மளே கட்டிக்கிற மாதிரி. கையில் வந்து பார்த்திங்கன்னா செம க்யூட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னி கழுத்து வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிறதுனால ஹை நெக்குங்கிறதுனால சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல துணியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போல்லாம் தையக்கூலிக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். ரெண்டாவது கீழே வந்து ஃப்ராக் மாதிரி இருக்குது, கீழே வரைக்குமே இருக்குது எனக்கு. சரிங்களா. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ லைட்டை போட்டு ஃபுல் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். பின்னாடி வந்து இந்த மாதிரி நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கொஞ்சம் தெரியாது காய்ஸ், நவாப்பழ கலரா, அதனால் இதில் கொஞ்சம் அது வேறு மாதிரி தெரியுது ஷேடு. ஆனால் என்னோடய ஃபேஸ்க்கு சூப்பராக எனக்கு இங்கே பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது. சரிங்களா. எனக்கு இப்போ எடுத்ததுலேயே 3 ட்ரெஸ்ஸில் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 3 ட்ரெஸ்ஸில் ஸோ எனக்கு உண்மையிலேயே வந்து ஓகே, இனிமேட்டு இவங்களோட கடையில் தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய டைமும் வேஸ்ட் ஆகலை. சேம் டைம் நான் வந்து இப்போது காசு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க டக்குன்னு எனக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுறாங்க. அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ளேயே என் கைக்கு வந்து அதே ட்ரெஸ் கிடச்சிருது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் 3 ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ் போனேன் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸும் இன்னும் ரிவீல் பண்ணுறது இருக்குது. ஸோ அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே காய்ஸ், பாய். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேட் வந்து இது வந்து எவ்வளோனா 400 தான்.
சரிங்களா? மொத்தம் வந்து 1500 3 ட்ரெஸ் ஒருத்தா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு இங்கே வாங்கினதில் ஒன்றுவே 900 இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதே கிளாத்து அதே ப்ரைஸு அதே நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கும் போது ரேட்டு கம்மியில் எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. சரிங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் ஏமாந்துருவேன்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு இது இவ்வளோ க்யூட்டாக கிடைக்குமோ அப்படின்னு நான் நினைக்கல. தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.